ஒரு கோட்டரி போய் பிரியாணி வாங்கி வச்சிரவா இத சாப்பிட்டு போவா ஐயா அது சாப்பிடுறா வாட்டாலயா நாளை போறோம் சீக்கிரம் வா எனக்கு தேவை சாமான் வாங்கி வந்துட்டியோ எல்லாம் செட்டா வாங்கி வந்து வச்சிர வா 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 உனக்கு தேவையானது எல்லாமே ரெடியா இருக்குது சைடு சொல்ல சீக்கிரமா சீக்கிரமா காக்கா அச்சு போற மாதிரி அவனை அச்சு போட போறா சீக்கிரமா என்ன வேலை ஐயா 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 நீங்க எல்லாம் புடிச்சா நிக்க மாட்டா தள்ளு 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 அப்படியே நின்னுட்டான் பாரு ஐயர்வா இது என்ன மேல கையில கோடு கிடையாது கோடு ஏ பட்டை நான் பட்டை நீ உதே பட்டடா பட்டை ஹாய் இதுன கொட்டை அட வாத்தால போட்டு திருவண்ணாமலை கோபுரம் முட்டோம் என்ன உத்ராட்சி பட்டை உத்ராட்சி பண்ணா இவன் யாருக்கு சரிங்க உதில ஒரு கிலோ என்ன பேரன் தெரியல ஐயரே வரங்கைரே நாலு நாளைக்கு நன்னாறா அஞ்சாவது நாள் ஐந்து போற அத பத்தி கவலை இல்ல ஏன்டா என்ன ஆச்சுண்டா உலகத்துல நான் எவ்வளவு ஐயரை பாத்திருக்கேன் உன்ன போல ஒரு வினோதமான ஐயரை நான் இது வரைக்கும் பார்த்தேன் ஏன்டா உனக்கு சந்தேகம் வந்துருச்சோ ஆமா நாடா சந்தேகம் உனக்கு அந்த கையில நாமம் மார்பிலே நாமம் இந்த கையில பட்டை நெத்திலும் பட்டை சரி நெத்தில பட்டியா நெத்தில நாமம் நீ எக்குலத்தோ நான் முக்குலத்தோ எனக்கு விளக்கம் தேவை உனக்கு புரியலையோ எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு நான் யாருன்னு உனக்கு தெரியலையோ சொன்ன தானே தெரியும் எங்க அப்பா ரெட்டியார் சரி எங்க அம்மா செட்டியார் அதுடே நான் ஒரிஜினல் பாப்பா ரெட்டியா இருக்கு செட்டியா இருக்கு கலப்பத்திர நடக்கலாம் ஏத்துக்கிறேன் நீ எப்படி பாப்பார மாறணும் உனக்கு புரியலையோ எங்க அப்பா எங்க அம்மாக்கு கல்யாணம் ஆகி 8 மாசத்துல எங்க அப்பங்காரன் ஆக்சிடென்ட் ஆகி சொத்துண்டா புண்ணியம் பண்ணவும் போயிட்டான் அதெல்லாம் நான் பிறக்கவே இல்லை எங்க வீட்டு எதிரில ஒரு ஐயர்வா இருந்தா பாப்பார் வீட்டுல எங்க அம்மா போய் வேலை செய்திருந்தாங்க காலத்தின் கொடுமை பசியின் வறுமை பாப்பார் வீட்டுல எங்க அம்மா வேலை செய்திருந்தாங்க பாரு அவரு பாப்பார் எங்க அம்மா பாப்பார் நான் நுண்ணுட்டேன் நீ பாப்பாரு உண்மையா ஆமா இத மறந்துட்டாரு ஆமா ஏயா ஒரிஜினல் பிராமணர் சொல்லுடா நீ பாப்பாரு அம்மா உனக்கு ஒரு புள்ள பிறந்தா அது பாப்பு இல்ல அது பச்சை லோப்பு எவ்வளவு பச்சை மகனா எச்சிகோ ஐயா தோத்தா தெரியா தோத்தா ஒரே வாரம் வந்துட்டு இருக்கு ஏமாத்துண்டு இருக்கான் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா வீட்டுல மாமி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கா போ நல்லா இருக்காங்க கேட்டேன் நல்லா இருக்காப்பா சரி கேட்டேன்னு சொல்லுங்க அதுக்கும் அப்படியே ஐயா சாந்தாச்ச மாதிரி நிக்கிற நீ ஏன் கேட்டு இருக்க நினைக்காத ஐயா நம்ம வீட்டு வழியா நான் நடந்து போயிட்டே இருந்தேனா மாமி கூப்பிட்டு தம்பி நான் குளிக்கிறதுக்கு போறேன் ஒரு சோப்பு ஒண்ணு வாங்கிட்டு வரான்னாங்க நான் குடுகுன்னு ஓடி சோப்பு வாங்கிட்டு வந்து வீட்டு கிட்ட நிக்கிறேன் எட்டி பார்த்தா உள்ள நீங்க இருக்கிறீங்க அதனால நான் வெளியே நின்ட்டேன் அப்ப நான் உள்ள இல்லைன்னா நீ பாத்ரூம் உள்ள போயிருந்திருப்பியா போய் மாமிக்கு சோப்பு போட்டுட்டு வந்திருப்பேன் இவ்வளவு பேசுறிய என்ன சொல்லி பாப்பார் வீட்டுல வேலை செய்து அவரு பாப்பார் எங்க அம்மா பாப்பார் நான் நுண்ணுட்டேன் இந்த வயசான காலத்துல ஏன் ஐயா சுத்தி வளைச்சு பேசுறீங்க சாட்டா சொல்ல வேண்டியதானே நானு ஐயா எங்க அம்மால வச்சுக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டே இருக்க என்ன வாட்டமா சொல்லிட்டு இருக்க ஐயா நீ இருப்ப சத்தியமா இந்த திருமணம் நடக்கலாங்களே நீ இருக்க மாட்டாயிர எங்க போயிடுவா நீ இருக்க மாட்ட இவ்வளவு பேசுறிய உங்க அம்மால யாரு வச்சிருந்து கரெக்டா சொல்லு சத்தியமா எங்க அம்மால ஐயர் வச்சிருந்த இல்ல வேற யாரு வச்சிருந்தது அண்ணா கை காமிச்சுண்டு மன்னர் கிட்ட சொல்றேன் வேற யாரு வச்சிருந்தது கடவுள் சாட்சியா உண்மையிலே சொல்றேன் எங்க அம்மால ஐயர் வச்சிருந்த இல்ல வேற யாரு வச்சிருந்தது ஐயர் தான் எங்க அம்மால வச்சுண்டா சூப்பர் குடும்பம் ஐயர் உங்க குடும்பம் இந்த
ராகமே இங்க பாடக்கூடாது. என்னையா ராகம் இது? இதான் விலக்கலிரா. விலக்கல். எப்பா வயிறு கெட்டு போச்சுப்பா, வயிறு கெட்டு போச்சு. ஆமா வாசனை நன்னா இருக்கும். காமிச்சுண்டு போயிட்டு இருக்காம்பா. புல்லு கொடுத்தாங்களாம்பா, மணி மணி வச்சுண்டா வச்சு. என்னப்பா இந்த அளவுக்கு நாத்தாடிக்குது உன் வயிற்று என்னதான் துண்ணா பீ துண்டு போ. துண்டு இருக்காம்பா. கோச்சிக்காதீங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. அவன் கேட்டான்னு வயிறு கெட்டு போற அளவுக்கு என்ன சாப்பிட்ட? நேரா ஆத்துக்கு போனோம்பா. சரி. ஏன் ஆத்துக்காரி இல்ல, அவங்க ஓத்தா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாப்பா. அங்கதான் நடந்து வந்துட்டே இருந்தேன். செல்வி வீட்டு வழியா வந்தேன். செல்வி அம்மா கூப்பிட்டாங்க. நான் இதோ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வீட்டுல ஆத்துல சமையல் செய்யல, பசியோடு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் நானு. சரி தென்னமால உக்காரு, நான் செய்து போறேன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போய் கத்திக்க வேணாம் அஞ்சு போட்டு முள்ளங்கி அஞ்சு போட்டு மொச்சக்கா காராமணி அரிசி அதுல போட்டு பட்டை ஒரு 8 கருவாடு வாழை கருவாடு அதுல அஞ்சு போட்டு தயிர் மாதிரி வச்சு கொடுத்தாப்பா. சாப்பிட்டாங்க. வீட்டுல ஆத்துல எதுவுமே செய்யலப்பா. மொத்த விட்டு போயிட்டா. சமையல் செய்திருப்பான்னு பார்த்தா சமையல் செய்யல. அவசரத்துக்கு பாவம் இல்ல, வச்சு தாங்க முடியல. எதுவும் கிடைக்கல, சாப்பிட்டேன். கிடைக்கலையா? ஆமாப்பா. காஞ்ச பகாரா சாப்பிடுது. பகோடாவா? பகாரா பகாரா கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? ஆமாப்பா. கசப்பாடி பசிக்குதானே? எவ்வளோ பத்தமாக கொடுக்க மாட்டேன்றான்ப்பா. அவரு கொடுக்க மாட்டாரு. நாளைக்கு காலையில ஓட மாட்டேங்க போ. அவர் சவுத்து பாடி தருவாரு. கசம் அது நன்னா இருக்காதுப்பா. ஆமா அப்படியே வச்சிருந்தா. இவ்வளவு குதர்க்கமா பேசிட்டு இருக்கானே, இவ யாரோண்டா? என்னுடைய மூத்த மகன் மாப்பிள்ளை. இவன் தான் மாவு பல்லவா? இவருக்கா கண்ணாகலம் பண்றாங்க இல்ல வாயகலம் பண்றாங்க. முச்சிடுறா முச்சிடுறா. அந்த முச்சிடுறா. ஏ எப்படியா பத்த மகனே, ஒரு கல்யாணம் கூப்பிட்டு வந்த 2 தடவை உட்காந்து இருக்காங்களப்பா. சொல்லியா சொல்லிடுறேன், எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஆமா இவ யாரோண்டா? என்னுடைய இளைய மகன். உனக்கு பண்றதாப்பா? ஆமா. நாயா படாதுப்பா, இது படாது. உன் ஜாடா அப்படியே இருக்க, உன்னை உசுன்னு வந்து இருக்கான். சரி, அது ஜாடியா இல்லையாப்பா? அவன் எங்க அம்மா மாதிரியா? அப்ப உங்களுக்கு 2 அப்பா? உலகத்திலே உனக்கு தான் 2 அப்பா. அவன் இவ யாரோண்டா? மணப்பெண். மூக்கு மட்டும் தவிர நினைக்கப்படாது. அவ்வளவு ஹைட்டா இருக்கல, நீ ஸ்டூல் தாமா போட்டுக்கணும். என்ன பண்ணுறாரு? ஆமா அவ யாரோண்டா? இளைய மருமகள். ஆஹா, இல்ல அவ பேச மாட்டாளா? பேச மாட்டா. இல்ல அழுவ வச்சுக்கிறாங்களா கோய குஞ்சு பறிக்கிறதுக்கா? நல்லா இருக்கு. ஆமா பங்கடை எங்க இருக்கப்பா? இந்த நேரத்துல எங்க இருக்கு கடை? ஒரு கோடி சோடா சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும் சொல்ல கல்யாட்டு இருக்குப்பா. உண்மைதான். சோடா சாப்பிட்டா வயிறு ஜீரணாகும். இந்த நேரத்துல கடை இல்லையே. ஐயோ ஐயோ ஐயம்மா. ஆமா பக்கத்துல கடமாந்ததுக்கு போயிருந்தேன் நேத்து. அங்க சாமான கொடுத்தாங்க, ஏதாவது ஜீரணமான பொருள் இருக்கான்னு பாக்குறேன். புட்டா புட்டா பாருடாப்பா. மூணு வருஷாச்சு ஆத்துக்காரிக்கு பூ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. நேத்து கூட பார்த்தேன் மல்லி போச்சுந்தால. மல்லி நான் பூவே வாங்கி கொடுக்கறதில்ல, அவ எப்படி வச்சுண்டா? வெட்டிக்காரு சொன்னாரு, அவர் தான் பண்ணாரு வீட்டுக்கு. ஆஹா, நாளைக்கு பூ வாங்கி கொடுக்க மாட்டோமா? சரியா போடுமாப்பா? ஒரு வாரம் வரும். யாரோ கச்சுண்டாம் பாருபா. ஒரு வட விட மாட்டேங்கிறான்ப்பா. பேபி பீசல் புடங்க போதுப்பா. இவனுக்கு தான் சோத்துல முட்டை மந்திக்க மாட்டேன்றான், உடக்க மாட்டேன்றான்ப்பா. அப்பா அதெல்லாம் சாப்பிட்டா ஜென்னம் ஆயிடுமோ? ஆய பயம், ஆய பயம் பா. காமிச்சுண்டு காமிச்சு வச்சு வைப்பா. ஒரு பாக்கி பை வச்சிருப்பா. இருப்பா
இந்த ஒதுக்குது உனக்கு. நிக்கலப்பா நிக்கலப்பா. சாப்பிடியா சாப்பிடியா? நின்று போச்சு. அப்படியே வச்சுடா வாங்கிக்கிறேன். வச்சுக்கிட்டா வாங்கி போட்டு வச்சுடா. மத்தாள் போடாண்டா மத்தாள் போடாண்டா. என்னப்பா என்னப்பா பாயத்தூர் சிக்கனை போட்டு தோலை துண்டு அறிவில்லை உனக்கு. தேவடா பத்த மகனே, நீ கம்பெனி முதலாருனா இது யாரனா இது நோக்கு பண்ணா புரியுது. பழத்துல என்ன சக்தி இருக்கு, தோலில் தான் வைட்டம் சுவாக்குது. வைட்டமின் ஓ இருக்குது. இருக்குப்பா இருக்குப்பா முடிச்சிடலாம்பா. என்னப்பா இது திருமணத்துல வந்து விளக்கு ஏத்துவாங்க, விளக்கு அடிக்கிற உடம்பு கொடி கட்டி பறக்கும்பா. எப்படியோ 138வது கல்யாணம் எது பண்றது. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு அரை கிலோமீட்டர் கூட வரலப்பா. ஐயோயோ அப்படின்னு கத்துறாங்கப்பா. 16 பேர் வேன்ல ஏறி போனாங்கப்பா. ஊர் பயணம் போனாங்க. பெரிய டிப்பர்லாரி எதுல வந்து அப்படியே மேல ஏறி கோணுங்குளமா நசுங்குண்டாம்பா. அப்பேற்பட்ட ராசியான ஒரிஜினல் பிராமணர். ஒரிஜினல் மந்திரப்படி சொல்லாத. மந்திரம் சொல்லப்படாதுப்பா. மந்திரம் சொல்லப்படாது. சொல்லப்படாது. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரம் ஆகுது. பொண்ணு என் குஞ்சியா பார்த்து ஒருவேளை நீரோடு பார்த்து போல் பண்ணலாமா? முடிச்சிடறமா. அப்பா தோல் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குப்பா. ஒன்னும் பயன் சாப்பிட்டோட இருக்கும்பா. முடிச்சிடலாமா? எல்லாருக்கும் உத்தரவுதானா? உள்நாட்டுல அரிச்சந்திரன் கோயில பணத்தை வச்சுட்டு கேக்குற கேள்வி கேக்குற. மந்திரம் சொல்ல உத்தரவுதானே கேட்டேன். அனைவருக்கு சம்மதமா? 2 தடவை உட்காந்து இருக்காங்க. அதாவது சம்மதமானு கேட்கணும். ஏதாவது நிலங்க வச்சீங்களா? ஏமா கழுத்துல கவுரி இல்லாதவங்க ஒரு 9 பேர் ஏந்து வாங்க. ஏண்டா யோ கைத்துல கயிறு இல்லாதவங்க அமங்கலிங்க, அவங்க இங்க வரக்கூடாது. அட ஓத்தால போட்டு திருவண்ணாமலை கோபுரம் மட்டும் புரியலையோ? கைத்துல கவுரி இல்லாதவங்க யார் தெரியுமா? கல்யாணம் ஆகாத கண்ணு இஸ்திரிகள் இல்ல லாண்ட்ரிகள். கொட்டி போட்டு விட்டு தேசி வரட்டும். ஓம் சீசுவனும் 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 சீசுவனும். எவ்வளவு கறி கேட்டு கேட்டு சாப்பிட்டேன். இவ்வளவு கறி வாங்கி வச்சுங்க அப்படியே மச்சிட்டு பாவியா. அடாங்க ஓத்தால போட்டு ஈசமர வெளுக்கோ. சுசீவர்ணம் சிசீவர்ணம் சுக்காமரதம். மந்திரம் ஒழுங்கா சொல்ல தெரியுமா தெரியாதா? என்னப்பா? சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தெளிவா சொல்லு. நிறுத்தப்பா. எங்க ஐயர் மந்திரம் நூக்கு எப்படி தெரியும்? நான் படிச்சிருக்கேன். படிப்பு இல்லப்பா. உங்க அம்மால ஐயர் தடமாட்டு இருக்காங்க. எல்லாமே தெரியுது. ஓம் சுச்சிவர்ணாய நமக கௌசல்யாய நமக மாங்கல்யம் தரபர்ணாய நமக. ஓம் பெட்டிகார் முன்னாடி ஓயனமா, பெட்டிகார் முன்னாடி ஓயனமா, முதல் முன்னாடி ஓயனமா, ராஜார் முன்னாடி ஓயனமா, நிர்வாக முன்னாடி ஓயனமா, சங்கர் முன்னாடி ஓயனமா, திவாகர் முன்னாடி ஓயனமா, லோகு முன்னாடி ஓயனமா. ஓம் சின்னத்தன் முன்னாடி நானே ஓயனமா. ஆனா அள்ளிமுத்து பொண்டாட்டி நானே. கம்பளக்கிறவங்க 16 பேர் கொண்டாடி ஓயணும். உன் முன்னாடி மட்டும் ஓய கூடாதா? உலக அழகு ஐஸ்வர்யா ராய். யார் பார்வதியா? அப்படியே கிள்ளா ரத்தம் வரப்படும். பேர் மட்டும் என்ன கலர் தெரியுமா? நாகப்பழம் கலரு. ஓம் இஷ்டாய நமக. ஓம் தஹஞாய். சொல்லியா மந்திரத்தை? அங்கப்பா அவ்வளவு ஆயா ஆயா நீங்கற. முட்டலாமாப்பா? சொல்லியா. டேய் தேவடா பத்த மகனே, ஒரு பிராமண ஒரிஜினல் பிராமண வந்திருக்க. தட்சணை வாங்கிடுவாடா, தட்சணை வாங்கிடுவாடா. அவங்க உட்காந்துருக்காரு பாரு முருகன். ஹரிச்சந்திர கல்யாணம் 108 மந்திரம் சொல்லப்படும். கல்யாண மேடையா? கோயிலாண்டா உட்காந்துருக்காரு பாரு. சீக்கிரம் வாடா. 2 பேர் பாயில கை உண்டு இருக்காங்க பாருங்க. போய் வாங்கிட்டு வாடா. ஒரு பிராமணர் வந்திருக்குங்க. யாரும் தட்சணை கொடுக்க மாட்டீங்களோ? அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. மந்திரம் சொல்லு. ஒழுங்கா சொல்லணும். இந்த பக்கம் வாடா. தேவடைய பத்த மகனே. குருவே குருவே ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளுமையா கேளும். கூலியை குறைத்தவனும் மரமரக்க அளந்தவனும்
அடித்தவனும் போகும் வழியில முள்ள அடைத்தவனும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவனும் அண்ணன் தம்பிக்கு சொத்து பிச்சு கொடுக்காதவனும் அக்கா தங்கச்சிக்கு சீரு கொடுக்காதவனும் பைத்து கட்டா இல்லை என்று சொல்கின்றவனும் ஆன்ஸ் போட்டவனும் பீடி சிகரெட் பிடிச்சவனும் பொடி போட்டவனும் ஒட்டாப்பினால வேடப்பினால வாட்டுகளை தண்ணி எத்து போய் தூத்தா சாப்பிட்டு வந்து கொண்டு இருக்கின்றவனும் அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? கடுமையான தண்டனை. அவங்க எல்லாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். ஆமா. வாங்கின கருத்தை பட்டுன்னு கொடுக்கின்றவனும் நாட்டில் நல்லதே செய்கின்றவனும் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அட்டைக்குழி, அர்ணக்குழி, பாம்பு குழி, பள்ளி குழி, நாலு கதவு தோறு, ஹரிச்சந்திரா வயூடு, முன்ன கதை பின்னாலும் பின்னால கதை முன்னையும் 4 போனத்தில் தூடா கோல்டா. நாரையாரு நான் வச்சதோ 3 முட்டை பெரிச்சதோ 2 குஞ்சு பெரிய குஞ்சு ஏறு எடுக்க இளைய குஞ்சு பெரம்பெடுக்க அந்த பெரிய குஞ்சு ஏறு எடுக்க ஜலம் கொண்டு வா தெளிக்கணும் ஜலம் கொண்டு வா தேவையா பத்த மகனே சொல்லுப்பா ஜலம் கொண்டு வாடா எல்லாம் எரியுதா பாடி உடம்பெல்லாம் எரியுதா தலையில் தெளிக்கணும் ஜலம் கொண்டு வாடா தேவையா பத்த மகனே அண்ணாபிஷேகம் நன்னா இருக்கியா? ஜலம் கொண்டு வாடா தலையில தெளிக்கணும் கொண்டு வந்துட்டேன் வரப்படாது நடந்து போய் கூடூர் போய் பஸ் ஏறி நேரா வீட்டுக்கு போயிடுறேன் என் பணம் பங்கு என் காசு கூலி காசு நீங்க ஆயுதங்க போகடா